அன்பிற்குரிய மாணவர்களே, ஜேஇ எக்ஸாமில் கேட்கப்பட்ட இந்த வினாவில் எமாங் CO3+, டைட்டேனியம் 2+, வெனேடியம் 2+, குரோமியம் 2+ அயான்ஸ் இதில் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரியேஜெண்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது டு லிபரேட் ஹைட்ரஜன் ஃப்ரம் டைலூட் மினரல் ஆசிட். அதாவது ஒரு மினரல் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது HCl இருக்கலாம், அல்லது H2SO4 இருக்கலாம், அல்லது HNO3 கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆசிட்லேருந்து இதில் எந்த காம்ப்ளெக்ஸ் அயான் வந்து ஹைட்ரஜன் கேஸை ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, அதனுடைய இட்ஸ் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் இன் கேசியஸ் ஸ்டேட் இஸ் டேஸ் போர் மேக்னடான் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல இதுக்கு நம்ம அதனுடைய காம்ப்ளெக்ஸினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கோபால்ட் 3+ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d6. அப்போ டியில் வந்து பார்த்திங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்கணும். 1 2 3 4 5 6. அதே மாதிரி டைட்டேனியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது. 1 2. வெனேடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3. அப்போ 3 அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ குரோமியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 4 இருக்குது. 1 2 3 4. சரி, இப்போ நமக்கு அன்பேர்டு எலக்ட்ரான் எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும் ஃபார்முலா Bm = ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2. இதில் n அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானை குறிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அன்பேர்டு எலக்ட்ரான் கோபால்ட்டுக்கும் குரோமியத்துக்கும் சேமாக இருக்கும். அதாவது 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 4 அன்பேர்டு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 × 4+2. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 × 6 √24 அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ இதில் நம்ம எதை ஆன்சராக எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கோபால்ட்டு குரோமியம் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் முதல்ல பாருங்கள். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட்டுக்கு +3 இருக்குது, டைட்டேனியத்துக்கு +2 இருக்குது, வெனேடியத்துக்கு +2, குரோமியத்துக்கு +2. அப்போ இருக்கிறதுலையே யாருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ட்டுக்கு தான் நமக்கு தெரியும் ஆக்சிடேஷன் நம்பர் +3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு யாருக்குனே ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அதிகமாக இருக்கோ, ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்சியல் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்சியல் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்க எல்லாமே லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. கோபால்ட் மட்டும்தான் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இந்த கோபால்ட்டினுடைய ரிடக்ஷன் பொட்டன்சியல் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ எதுக்கு பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்சியலாக இருக்கோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கோபால்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கிற பொழுது +3 ஸ்டேட்டில் தான் அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் டியில் 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஸ்ப்ளிட்டிங் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு T2G அண்ட் EG அப்படின்றதுல நமக்கு T2Gயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்குது. இப்போது இந்த 6 எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கிறதுனால நமக்கு இந்த 6 எலக்ட்ரானுமே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரப் ஆயிரும். அப்போ T2Gயில் நமக்கு மொத்தம் 6 எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிரும், ஃபில் ஆயிரும். அப்படி ஃபில் ஆகிறதுனால இது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. அப்போ கோபால்ட் 3+ வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கிறதுனால அதனால் மினரல் ஆசிட்டை ஹைட்ரஜனாக என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோபால்ட் 3+ வந்து கோபால்ட் 2+ஆக போகிறத விரும்பாது. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸில். அப்போ கோபால்ட் வந்து +3 ஸ்டேட்டில் இருக்க தான் விரும்புமே தவிர காம்ப்ளெக்ஸில் அது என்ன பண்ணாது, கோபால்ட் 2+ஆக போகாது. அப்போ நமக்கு என்ன தேவை, H+ வந்து H2வாக லிபரேட் ஆகணும். அப்போ H+ வந்து பார்த்திங்க அப்படின்னா
+1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு போகணும். ஆனால் அதுக்கு எலக்ட்ரான் இருந்தால் தான் அது ரெடியூஸ் ஆக முடியும். அப்போ எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு கோபால்ட் வந்து என்ன இல்லை, ரெடியாக இல்லை. அதனால் கோபால்ட்டால் தான் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த கொஸ்டினில் வந்துட்டு நம்ம இந்த கிவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்க்குற பொழுது எதுக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குதோ அதுக்கு மோர் பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். அது வந்து ஃபர்தராக ஆகாது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபால்ட்டா குரோமியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்த கோபால்ட் 3+ தான் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணாது மினரல் ஆசிட்லேருந்து ஹைட்ரஜனை. அப்போ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ அந்த 4 எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா √4 வரும். √4ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் அது வந்து 5 அப்படின்னு வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5. ஏன் மற்ற ரெண்டையும் நம்ம எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருந்தாலுமே இந்த 3மே வந்து இந்த கோபால்ட் 3+ விட லெஸ் லெஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ தான் வச்சுருக்கும். இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால மட்டும் இதனால் ஹைட்ரஜன் கேஸை மினரல் ஆசிட்லேருந்து லிபரேட் பண்ண முடியலை. தேங்க்யூ.